இன்னைக்கு நான் என்ன வீடியோ பற்றி பேச வந்திருக்கேன்னா தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் அந்த டீட்டெயில்ஸை பற்றியும் நான் 1 இயராக போட்டு எடுத்திருக்கேன். அதில் எவ்வளோ செய்கூலி சேதாரம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்ம சேவ் பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, நமக்கு லாபமா நட்டமாங்கிற A to Z டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக கிளியராக சொல்ல. பில் இதில் வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். 22 கேரட் காயின் வந்து லக்ஷ்மி காயின் ஒன்று வாங்கியிருக்கேன் 521 மில்லியில். அதோட ரேட்டும் போட்டிருக்காங்க 5286 ரூபாய். அதுக்கப்புறம் மீனாட்சி காயின் ஒன்று 1 கிராமில் வாங்கியிருக்கேன். அதோட ரேட் வந்து போட்டிருக்காங்க ஒரு 10,034 ரூபாய். தங்கமயிலில் வந்து டிஜிகோல்டில் போடுறீங்கன்னா நீங்கள் தங்கத்துக்கு தங்கம் தான் எடுக்க முடியும், சில்வர் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம காசு அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக நமக்கு சில்வர் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க. இது பற்றின கிளியரான அந்த ஒவ்வொரு கிராமுக்கும் இது வந்து நான் காயின்ஸ், நான் வந்து இந்த காயினை வச்சு நான் வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன். பட் நான் காயினை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அது பின்னாடி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். சரி வாங்க, நான் வந்து என் காயின்ஸ் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன், அது எவ்வளோ ரேட்டில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் பார்க்கலாம். ஓகேங்களா? இது தங்கமயில் டிஜிகோல்டு. நான் ஜாயின் பண்ண வந்து 2025 4வது மாதம் 7ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு எப்போ மெச்சூரிட்டி ஆச்சுன்னா இந்த இயர் 2026 3வது மாதம் 3ஆம் தேதியோட எனக்கு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. நான் டோட்டலாக பே பண்ணது வந்து 15,869.32 டோட்டலாக நான் வந்து பே பண்ணியிருக்கேன் தங்கமயில் டிஜிகோல்டில். எனக்கு அவங்க ஆவரேஜ் ரேட்டுன்னு ஒன்று போட்டது வந்து 9,568 ரூபாய் 86 நான் 16/3/2026 இந்த ரேட்டில் நான் போயிருந்தேன். ஸோ இந்த 15,869க்கு டோட்டலாக எனக்கு எவ்வளோ கிராம் வெயிட் நான் சேவ் பண்ணியிருக்கேன்னா 1 கிராம் 658 மில்லிகிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். அவங்க மெச்சூரிட்டி ஆஃப் பெனிஃபிட்னு ஒன்று கொடுப்பாங்க தங்கமயில் ஆப்பில். நான் உங்களுக்கு ஆப்பில் கிளியராக காட்டுறேன். அந்த மெச்சூரிட்டி ஆஃப் பெனிஃபிட்டில் வந்து 0.068 மில்லிகிராம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதை வந்து நம்ம இந்த கோல்டோட கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இதை வந்து ஒரு இன்னைக்கு டேட்டுக்கு என்ன வந்து கோல்டோட ரேட்டோ அந்த ரேட்ல இருந்து இன்டூ பண்ணி அதை ஒரு அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணி நம்ம எடுக்கிற வெயிட்லேருந்து லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்களே ஒழிய இதை நமக்கு கோல்டு வெயிட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டேட்டில் தான் நான் போயிருந்தேன் 16/3/2026. கோல்டு ரேட் அன்னைக்கு 14,430. சில்வர் இந்த 276. பிளாட்டினம் டோட்டலாக எனக்கு அந்த ஆப் மூலிமா மொத்தமாக சேவ் பண்ணது 1 கிராம் 726 வித் பெனிஃபிட்டோட. நான் பர்ச்சேஸ் பண்ணது 1 கிராம் 555 மில்லிகிராம். ஓகேங்களா? இப்போ இந்த வெயிட்டு தனியாக எனக்கு ஒரு காயின், இந்த வெயிட்டில் தனியாக ஒரு காயின் தான் கொடுத்தாங்க. 521 கிராமில் லக்ஷ்மி காயினும் 1 கிராம் 34 மில்லியில் மீனாட்சி அம்மன் காயினும் கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக என்னோடது வந்து 1 கிராம் 555 மில்லிகிராம் டோட்டலாக எனக்கு கிடைச்சிது. இது அந்த பெனிஃபிட் இல்லாமல் நான் சேவ் பண்ணது அந்த 15,000 சில்லறைக்கே நான் சேவ் பண்ணது 1 கிராம் 658 மில்லிகிராம். இது கூட இதை லெஸ் பண்ணால் எனக்கு வந்து 0.103 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக என்னோட கோல்டு அவங்க கிட்ட இருக்கு. இதுக்கு தான் என்னை வந்து அந்த சில்வர் எடுத்துக்க சொன்னாங்க. இப்போ அந்த 521க்கும் 134க்கு இதுக்கெல்லாம் இது பற்றின ஃபுல் டீட்டெயில், இதுக்கு எவ்வளோ செய்கூலி சேதாரம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது 22 கேரட் காயின். வெயிட் வந்து டேக்கோட வெயிட்டோட சேர்த்து 0.521 மில்லிகிராம். இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோன்னா 21 மில்லிகிராம் வந்து எனக்கு வேஸ்டேஜ் எடுத்தாங்க. அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 14,430 ரூபாய். ஸ்கீம் நான் போட்ட அந்த டிஜிகோல்டு ஸ்கீம் மூலிமா எனக்கு 9,568 ரூபாய் 85 தான் எடுத்துக்கிட்டாங்க. இந்த 14,000 ரூபாயை வச்சு எனக்கு கால்குலேட் பண்ணல. இந்த 9,000 வச்சு தான் எனக்கு கால்குலேட் பண்ணாங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா காயினோட வெயிட்டு அண்ட் ஆவரேஜ் அமௌண்ட், இந்த ஸ்கீமோட ஆவரேஜ் அமௌண்ட்டு இன்டூ பண்ணால் எனக்கு எவ்வளோ வருதோ அதுதான் ஒரிஜினல் இந்த காயினோட டோட்டல் அமௌண்ட்டு. இது அந்த காயினோட டிசைனிங்க்கு டையிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் போட்டாங்க. 300.72 போட்டாங்க. இந்த 300 எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த காயின் இன்டூ பண்ணும்போது கிடைக்கிற 4,985 ரூபாய் 37 6%, அதாவது செய்கூலி சேதாரம் 6% போட்டால் இந்த அமௌண்ட் கிடைக்குது. 5,286 ரூபாய் வருது. இப்போ இந்த அமௌண்ட் வச்சு தான் நமக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணியிருக்காங்க காயினுக்கு. ஜிஎஸ்டி வந்து ஜிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு 2 இருக்கு.
ஸோ அது எவ்வளோனா 1.5% போட்டிருக்காங்க. அது வந்து 79 ரூபா 29 பைசா. இதையும் ஆட் பண்ணோம்னா 5444 ரூபா 67 பைசா வருது. இதுதான் டோட்டல் அமௌண்ட் இந்த 0.521 மில்லிகிராமுக்கு நான் டோட்டலாக பே பண்ண அமௌண்ட். அதாவது அந்த 15,000லேருந்து அவங்க லெஸ் பண்ணது வந்து 5445 ரூபாய் நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு கால்குலேஷனில் தான் எனக்கு வந்து அந்த 1 கிராமுக்கும் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு என்னன்னா பெர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா 1 கிராமுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா 22 கேரட் காயின் எடுத்திருந்த 1 கிராம் 34 மீனாட்சி அம்மன் காயில். வெயிட் வந்து ஒரு வேஸ்டேஜ் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 34. அந்த அன்னைக்கு கோல்டு ரேட்டு 14,430. ஆவரேஜ் ரேட்டு அதை சொன்னபடி தான் 9,568 ரூபாய் 85 பைசா. ஸோ காயினோட வெயிட்டும் ஸ்கீம்ல அலாட் பண்ணியிருக்க இந்த ஆவரேஜ் ரேட்டையும் இன்டூ பண்ணா எனக்கு கிடைக்கிறது வந்து 9,894 ரூபா 19 பைசா. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் காயின் வந்து எவ்வளோனா இந்த ரேட்டு, அதாவது அந்த அன்னைக்கு நான் போய் அந்த 1 கிராம் காயினோட டோட்டல் ரேட் பார்த்தீங்கன்னா 9,894 ரூபாய் 19 பைசா பிளஸ் சார்ஜஸ்னா அதே தான். டையிங் சார்ஜ், டிசைனிங் சார்ஜ், ரவுண்டிங் சார்ஜ்னு சொல்றாங்க. 3 சார்ஜ் போட்டிருக்காங்கன்னா 4.5% போட்டு எடுத்திருக்காங்க. அந்த டையிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 4.5%க்கு வந்து 447 ரூபா 62 பைசா வருது. அப்போ இந்த 9,894 ரூபாய் பிளஸ் 447 ரூபாய் 62 பைசாவை பிளஸ் பண்ணா 10,341 ரூபாய் 81 பைசா வந்திருக்கு எனக்கு டோட்டலா. இது டோட்டலா கிடையாது, இந்த டையிங் சார்ஜோட. இது இல்லாம இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஜிஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி ஜிஜிஎஸ்டி சேம் அதே மாதிரி தான் 1.5%. இதை வேணா விசிபிளா சொல்றாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இது கால்குலேட் பண்றோம் அப்படின்ட்டு. பட் இந்த டையிங் சார்ஜஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஒவ்வொரு காயினுக்கும் அவங்க ஒவ்வொரு டையிங் சார்ஜஸ் போடுறாங்க. அதுக்கு காமனா காயினுக்கு இவ்வளோ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால அந்த ஜிஎஸ்டி மொத்தமாக 3% வருதா, இதை வந்து நான் கால்குலேட் பண்ணா இது ஒரு 310 ரூபாய் 26 பைசா வருது. ஸோ இந்த 10,341 ரூபாய் கூட இந்த 310 ரூபாவை ஆட் பண்ணா 10,652 ரூபாய் 06 இது வருது. 1 கிராம் காயினுக்கு 10,652 ரூபாயும் 1/2 கிராம் காயினுக்கு 5,445 ரூபாயும் நான் வந்து டோட்டலா என்னோட அந்த டோட்டலா அவங்க எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் டோட்டலா நான் சேவ் பண்ணது அந்த ஸ்கீம்ல நான் சேவ் பண்ணது 1 கிராம் 658. நான் காயினா 2 காயின் வாங்கி இருக்கிறது 1 கிராம் 555. பேலன்ஸ் 103 இருக்குங்களா. இதை வந்து அந்த ஆவரேஜ் அமௌண்ட்டோட இன்டூ பண்ணா 985 ரூபாய் 5 பைசா வருது பேலன்ஸ். இந்த அமௌண்ட் வந்து எனக்கு அவங்க தர வேண்டிய அமௌண்ட். புரியுதுங்களா? இது எனக்கு அவங்க தர வேண்டிய அமௌண்ட். ஆனா இது கூடவே இந்த பெனிஃபிட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கு பாத்தீங்களா, சரிதான்? பெனிஃபிட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்குங்களா, இது வந்து 0.06 இன்ட்டு 14,430 ரூபா கூட தான் கால்குலேட் பண்றாங்க. இது அவங்க நமக்கு தர வேண்டிய அமௌண்ட். அதனால அன்னைக்கு என்ன டேட்டோ அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கூட கால்குலேட் பண்ணா எனக்கு வந்து 9,979 ரூபா 97 பைசா. இப்போ இந்த ரெண்டே டோட்டலாக கால்குலேட் பண்ணா 1,969 ரூபா எனக்கு அவங்க தர வேண்டிய டோட்டல் அமௌண்ட். பட் இவங்க இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ண அதுக்கு நீங்க வந்து சில்வரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், நான் சில்வரா இதுல போய் நான் என்ன சில்வர் எடுக்க முடியும், நான் கோல்ட்ல தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு இந்த அமௌண்ட் வந்து நான் மறுபடியும் அடுத்த சீட் போடுறேன்ல அதுல நீங்க எனக்கு வரவு வச்சு கொடுத்துருங்கன்னு நான் கேட்டதுக்கு அவங்க அப்படியெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், நீங்க வந்து இன்னைக்கு எடுக்கிற சீட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்றீங்கன்னா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஆகணும், நாங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு எனக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுத்தாங்க. இந்த போட்டோ ஃப்ரேம் தான். இது வந்து நானா கேட்கல, அந்த சிங்கிள் ஸ்டோன் வர பேபி சில்வர் ஸ்டெட் வந்து அவங்களா வாலண்டரியா வந்து எனக்கு கொடுத்தது. இதுவும் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில்வர் இயரிங்க்கு வந்து அந்த இயரிங்க்கு வந்து 287 ரூபாய் 68 பைசா. இதுக்கு ஹால் 22 பைசா போட்டிருக்காங்க.
இதுக்கு டோட்டலாக எங்கிட்ட இருந்து அவங்க அதாவது இந்த அமௌண்ட்ல இருந்து லெஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 358 ரூபா 12 பைசா போட்டிருக்காங்களா. பேலன்ஸ் இந்த அமௌண்ட்டை வந்து அந்த சில்வர் இயரிங் போக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு அவங்க எனக்கு கொடுத்தது. ஆக்சுவலி டோட்டலாக ஃபோட்டோ ஃப்ரேமோட ஒரிஜினல் ரேட்டு 436 ரூபா 89 பைசா. இதுக்கு ஜிஎஸ்டி வந்து 6 ரூபா 55 பைசா. ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுக்கும் சேர்த்து 12 ரூபா சம்திங் வருது. அப்புறம் ஹால்மார்க் சீலுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை போட்டு 60 ரூபா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 449 ரூபா 99 பைசா. இதுல இருந்து இந்த 449 ரூபாய லெஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 26 ரூபா நான் பே பண்ற மாதிரி வருது. லக்ஷ்மி காயின் 1/2 கிராம் எடுத்திருக்கேன், மீனாட்சி காயின் 1 கிராம் எடுத்திருக்கேன், சில்வர் இயரிங் ஒரு பேர், ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் 1/2 கிராம் பைசா 1 கிராம் காயினுக்கு 10,341 ரூபா, சில்வர் இயரிங்க்கு வந்து 436 ரூபா, ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு 347 ரூபா 68 பைசா. டோட்டலாக 16,412 ரூபா 47 பைசா. இந்த இடத்துல எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. எப்பவுமே ஆப்ல வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆஃப் மெச்சூரிட்டின்னு எனக்கு 0.6068 ஒன்று போட்டிருந்தாங்க. இதை வந்து 14,430 அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணும்போது 79 ரூபா 97 பைசா வந்துச்சு. இந்த அமௌண்ட் தான் இங்க போட்டு இதை லெஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? லெஸ் பண்ணிட்டாங்க. லெஸ் பண்ணும்போது 15,432 ரூபாய் வருது. இதுக்கு ஜிஎஸ்டி போட்டுறது வந்து இதுக்கு இந்த 15,432 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க 231 ரூபாய் 230 ரூபாய். டோட்டலாக வந்து 15,895 ரூபாய் 81 பைசா. நான் ஸ்கீம்ல சேவ் பண்ணது 15,867 ரூபாய். தெரியுதுங்களா? 15,867 ரூபாய். அப்புறம் நான் இப்போ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 15,895 ரூபாய். இதை லெஸ் பண்ணும்போது 26 rupees நான் அவங்களுக்கு பெய்ட் பண்ணேன். ஸோ இப்போ இது மூலிமா உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க இது லாபமா நட்டமானு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த அவங்க எனக்கு வந்து இந்த ஆவரேஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லி இந்த 9,000 ஆவரேஜ் அமௌண்ட்டில் எனக்கு கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 14,000 சம்திங் வந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த அமௌண்ட் வச்சு கால்குலேட் பண்ணதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,000 to 8,000 rupees எனக்கு ப்ராஃபிட் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்னால பெனிஃபிட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் இதில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு பவுனுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். பட் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு கிராம் ஒரு பவுனு 2 பவுனு அப்படி சேவ் பண்ணால் நமக்கு இந்த செய்கூலி சேதாரம் ஆகட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகட்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த 1 கிராம் 2 கிராம் தான் நம்மளால சேவ் பண்ண முடியுதுங்க போது கொஞ்சம் நமக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியலாம். ஆனால் நமக்கு அந்த ஆவரேஜ் அமௌண்ட் வச்சு இவங்க கால்குலேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தாங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு நான் அந்த 1.5 கிராம் எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு எப்படியோ அரௌண்ட் ஒரு 25,000 சம்திங் வந்திருக்கும். ஆனால் நான் 15,000க்கு அதை எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 8,000 to 9,000 rupees வந்து எனக்கு சேவ் ஆயிருக்கு. தான் எனக்கு ஒரு 9,000க்கு பக்கமாகவே எனக்கு இது கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நான் போய் இன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு நான் அதை போய் எடுத்திருந்தேன்னா எனக்கு 25,000 வர வேண்டிய அந்த 1.5 கிராம் காயின் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேவ் பண்ணதுனால 100 ரூபாய் 150 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேவ் பண்ணியிருந்தேன். அந்த சேவ் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8,000 rupees சேவ் ஆயிருக்கு. சேவ் ஆனதில் மறுபடியும் இந்த சீட்டு நான் போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னால் மொத்தமாக நகைக்கு பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி என்னோட சின்ன சின்ன சேவிங்ஸை எனக்கு சேவ் பண்ணி வாங்கும்போது ஒரு ஹாப்பினஸ். ஸோ உங்களுக்கு இது யூஸா அப்படி இல்லையா
இன்னும் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோஸ் நான் என்ன போடுறேன்னா எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் நான் அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன். 3 வீடியோ டோட்டலாக இருக்குது. அதுக்கு அடுத்த வீடியோ எப்படி என்னென்னா தங்கமயிலோட கிளியர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, எத்தனை நாளைக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி ஏதாவது ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு கிளியர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ.